ஆமா என்னங்க கிஃப்ட்டுக்கே இப்படி கிஃப்ட் ஆகுறீங்க? ஆமா பயப்படுறாங்களே. ஆமாமா என்ன பண்ண போறீங்களோன்னு பயமா இருக்கு. ஆக்சுவலா நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம் மேம். நாங்க இதுக்காக அவங்க ஆல் தி வே ஃப்ரம் லண்டன் அங்க இருந்து கிளம்பி. சீரியஸா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை விட பெரிய கஷ்டம் அந்த அவார்ட் வாங்கும் வரை மேடையில் திரும்ப 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 நியூஸ் படிக்க சொல்லி பயமுறுத்துவது. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Senior Awards 2025. Title sponsors Bubble Paints. நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும் மற்றும் Attica Gold Company German technology உடன் இந்தியாவின் #1 gold buying company. Presented by Ramraj Mrithu Towels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரிசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அடுத்த விருது என்ன இருக்க போகுதுன்னு தொடர்ந்து ஆண்களே நம்மளுடைய சினி அவார்ட்ஸ்ல விருது வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பெண் வாங்க போறாங்க. ஆஹா என்ன கேட்டகரியில வாங்க போறாங்க? ஃபேவரட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேலுக்கான விருது வாங்க போறாங்க. சூப்பர். அந்த விருது யாருக்கு போய் சேருதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பிரசன்டர் யார் வர போறாங்க? எஸ், ஸோ பிரசன்டரை பற்றி நச்சுன்னு 4 விஷயம் சொல்லணும் இல்லையா? இவரை பற்றி நச்சுன்னு 40 விஷயம் கூட சொல்லலாம். 17 வருடங்களில் 17 திரைப்படங்கள் கொடுத்து இன்றைக்கும் அவருடைய படங்களை ரெஃபரன்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். குதிக்கிற குதிக்கிற குதிரை குட்டின்னு தன்னுடைய படத்தில் இசைஞானியையே மிமிக்ரி பண்ண வச்ச ஒருத்தர். கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன்டான் பிளாக் ஷீப்காக மேடை ஏறி நிற்கக்கூடிய இயக்குனர் சுசீந்திரன் அண்ணன் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மோஸ்ட் வெல்கம். Thank you so much for joining. So நீங்க மேடைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல ஒரு அழகான விருது தான் பிரசன்ட் பண்ண போறீங்க. ஃபேவரட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேல். அண்ட் இந்த விருது யாருக்கு போய் சேருது அப்படிங்கறது ஒரு சிறப்பான காணொளி மூலமாக தெரிஞ்சுக்க போறோம். சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்த ஒரு டேலண்டட் நடிகை திவ்யா துரைசாமி அவர்கள் இவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தனக்கானதாக்கி கொண்டு அந்த இடத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை நேர்த்தியோடு செய்து முடிப்பவர். இஸ்பேட் ராஜாவில் அறிமுகமாகி தற்போது பல இளைஞர்களின் இளைய ராணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். செய்தி வாசிப்பாளர், குணச்சித்திர நடிகை, கதாநாயகி என தனது பாதையை பக்காவாக வரையறுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். குற்றம் குற்றமே திரைப்படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி மக்கள் மனதை கவர்ந்து வந்தார். இவருடைய இன்ஸ்டா போஸ்டர்களை பார்க்க அலாம் வைத்து காத்திருந்த ரசிகர்களும் இங்கு ஏராளம். ப்ளூ ஸ்டார் படத்தில் இவரது கதாபாத்திரம் தனித்துவமானது. வழக்கமான திவ்யாவை உடைத்து அரக்கோணத்தின் தேன்மொழியாக படத்தில் வாழ்ந்திருந்தார். கதாநாயகி எனும் பிம்பம்தான் எனக்கு கடைசி வரை தேவை என்றில்லாமல் கதையையும் களத்தையும் கதாபாத்திரத்தையும் உணர்ந்து சிறப்பான ஸ்கிரிப்டுகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். கருங்குளத்தின் பச்சை பசேல் நிலப்பரப்பில் வேம்புவின் ரத்தம் படிந்ததும் பார்வையாளர்கள் அனைவரும் உறைந்து போனார்கள். இது போன்ற தனித்துவமான கதையம்சம் கொண்ட படத்தில் தேர்ந்தெடுத்து நடிக்குமாறு கேட்டுக்கொண்டு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று ஃபேவரட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேலுக்கான விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது பிளாக் ஷீப். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஃபேவரட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஃபீமேல் அண்ட் கோஸ் டு திவ்யா துரைசாமி அவர்கள் வாழை திரைப்படத்திற்காக. Favorite character artist female, the award goes to Divya Duraisamy அவர்கள் for வாழை. ஸோ திவ்யா துரைசாமி அவர்களுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான கேரக்டர் மூலமாக அடையாளம் கொடுத்த சுசீந்திரன் சார் இருக்காரு. சார் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரைக்கலைஞர்களுக்கான விருதுகள் கொடுக்கும் விழா ரொம்ப குறைந்து கொண்டே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விருது நிச்சயமாக வந்து நிறைய கலைஞர்களுக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். பிளாக் ஷிப் ரொம்ப யூனிக்காக அந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கீங்க. அந்த பாக்ஸ் மேலே நிற்க சொல்லும் போதே நினச்சேன், வெற்றி என்ன அது உடையுமா இது வெடிக்குமான்னு கேட்டார். அதுவே வெடிக்கும்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். பட் லைட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. திவ்யா துரைசாமி இவங்க இந்த குற்றம் திரைப்படத்துக்குள்ள எப்படி வந்தாங்களான்னு ஞாபகமே இல்லை. எல்லாம் லாக்டவுன் டயத்தில் வந்து நாங்கள் என்னுடைய தோட்டத்திலே ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்படியே வந்து ஒரு டெலிஃபில்மாக அது மாறிச்சு. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். 30 நாளும்
என்னுடைய தோட்டத்திலே தான் ஷூட் பண்ணோம். எல்லோரும் ஒன்றா சமைச்சு சாப்பிட்டோம். ஒரு அற்புதமான என்னுடைய திரைப்படங்களில் மொத்த டீமே ஒரு 15-20 பேர் தான், மொத்த படத்துடைய குரூமே எல்லாமே ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் சினிமா மேலே மோகம் கிடையாது, சினிமா மேலே காதல். அதனால தான் இந்த அவார்டு அவங்க கையில் இருக்குது. நிச்சயமாக நிறைய அவார்டுகள், தேசிய விருதும் அவங்களுடைய கையை தொடும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பேஷனாக இருக்காங்க. அந்த படத்தில் அவங்க நல்ல டைலாக் பேசி நடித்த நாட்களை விட டெட் பாடியாக படுத்திருந்த நாட்கள் தான் அதையும் நினைக்கிறேன். பட் சார் இன்னைக்கு என்ன சார் காஸ்டியூம்னு கேட்பாங்க, டெட் பாடி காஸ்டியூமா? ஸோ திவ்யாவுடைய வாழை திரைப்படம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. தொடர்ந்து நல்ல நல்ல திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இடத்துல இருக்கிறது. ஆசியா ஒரு குருவா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். The moment is all for you. So ரைசர்ல நின்று நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு கேட்கறதுக்காக ஆர்வமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த அவார்ட் நீங்கள் சுசீந்திரன் சார் கையில் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. பிகாஸ் நான் நியூஸ் ரீடராக இருந்தேன், அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி ஒரு ஃபிலிம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஹீரோயின் சான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் சார் சொன்ன மாதிரி தான், அவர் என்னை சூஸ் பண்ணப்போ நான் கேட்டேன், எப்படி சார் நீங்கள் என்னை ஆடிஷன் கூட பண்ணல, எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், உங்ககிட்ட ஒரு சவுத் இண்டியன் ஃபேஸ் இருக்குது, அது நீ வருவ அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படும் போதே அதுக்காக நம்ம அவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கோம். அதுக்கு முதல் ஸ்டெப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ ஹைட்ஸ் வேணால் ரீச் பண்ணலாம், எவ்வளோ இடத்துக்கு வேணால் போகலாம், ஆனால் முதல்ல நம்மளை யார் தூக்கி விடுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு சினிமாவில் பண்ணது சுசீந்திரன் சார் தான். ஸோ அதுக்காக நான் என்றைக்குமே அவர் கடமைப்பட்டிருக்கேன். நான் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே யாரை பற்றி பேசுகிறனோ இல்லையோ சாரை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கு நான் யோசித்தேன், வாழையெல்லாம் பார்த்தப்போ இவர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டலையே, இவர் பார்த்துருப்பாரா இல்லையா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அவர் கையால் இது வாங்குறதுன்றது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவர் என்னை இன்ட்ரோ பண்ணாருங்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் எப்போவுமே அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் அவரோட நேமை இன்னும் நிறைய காப்பாற்றணும் அப்படின்னு ஆசை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்காக வந்ததுக்கு. சூப்பர், தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கான அந்த விருதுகிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிற விஷயத்த பேசலாம். பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் எனக்கு இங்கே நிற்கிறது ரொம்ப ஸ்பெஷலாகவும் பெருமையாகவும் ஃபீல் ஆகுது. பிகாஸ் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவார்ட். அவ்வளோ பேர் ஓட்ஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் ஆச்சு அதை ஓப்பன் பண்ணும்போதே. பட் அவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இந்த இடத்துக்கு நான் நிற்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக எனக்கு நடந்தில்லை. நான் 2015லேருந்து ஆக்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இப்படி மக்களால் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவார்ட் வாங்குறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஒரு மொமெண்ட் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் இதுவரைக்கும் எந்த இன்டர்வியூலையுமே ஷேர் பண்ணதில்லை, எங்கேயுமே சொன்னதில்லை. பட் இங்கே சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. வாழை படம் அப்போது அந்த கடைசி மருதாணி ஷாட் இங்கே ப்ளே பண்ண ஷாட் அது ஃபிலிமில் ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு சீன். அந்த சீனுக்கு முந்தின நாள்லாம் ஆல்மோஸ்ட் டெட் பாடி தான். என்னால் சுத்தமாக முடியல. அந்த முந்தின நாள் நைட்டு நான் ரூமில் டு நாட் டிஸ்டர்ப் போட்டு படுத்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு சவுண்ட் சென்சிட்டிவான பர்சன் தான். பட் ஏடிஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் 1 ஹவராக டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. பிகாஸ் எனக்கு ரியலைஸே ஆகலை, சவுண்டு எதுவுமே கேட்கல. ஏன்னா கண்டினியூஸாக ஷூட்ஸ், அவ்வளோ டயர்ட், பாடி பெயின், நெக் பெயின் எல்லாமே லிட்ரலாக ஒரு ஹாஃப் டெட் பாடி மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஒரு 1 ஹவராக அவங்க நாக் பண்ணி பார்த்துட்டு நான் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இது நடக்கும்போது மிட் நைட் ஒரு 2 o'clock இருக்கும். பிகாஸ் அடுத்த நாள் ஷார்ட்க்கு நான் மருதாணி கையில் வைக்கணும். ஸோ வச்சே ஆகணும். சார் அங்கே எதுலேயுமே நம்ம
ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல, எதுவுமே ஃபேக் பண்ணல. அந்த ஃபிலிமில் இருந்த எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ கையில் ஒரிஜினல் என்னன்னு பண்ணுவீங்களோ தெரியாத அவளை எழுப்பி விட்டு மருதாணி வைக்கணும் அப்படின்னு டிரெக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு என்ன முடியலன்னு சார் கிட்ட கால் பண்ணி அவங்க எந்திரிக்கல, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக டோர் நாக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு சாரும் வந்து கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரிங் கூட கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே ட்ரை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ரியலைஸ் ஆகி நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து டோர் ஓப்பன் பண்ணி அன்றைக்கி மருதாணி வச்சுட்டு, ஈவன் ஏடிஸ் மருதாணி வச்சு விடும்போது எனக்கு கான்ஷியஸ் கூட கிடையாது. அப்படியே தூங்கி எழுந்து அடுத்த நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்போ சார் சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் கேட்கும்போது, என்ன ஆச்சு நேற்று, நீ செத்து போயிட்டேனே நாங்கள் நினச்சோம், அவ்வளோ கஷ்டமாக இருந்ததா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இந்த படம் வந்து உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஃபிலிம்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் மட்டும் கிடையாது, அந்த ஃபிலிமில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த ஃபிலிம்க்கு அவார்ட் கிடைச்சதில், வாழைக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லிட்டீங்க, அதுவும் அவ்வளோ எஃபர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம். கொடுக்கலாம்ல? ஆமாம். என்னங்க கிஃப்ட்டுக்கே இப்படி கிஃப்ட் ஆகுறீங்க? ஆமாம், பயப்படுறாங்களே. ஆமாம், என்ன பண்ண போறீங்களோன்னு பயமா இருக்கு. இல்லை நாங்கள் கொஞ்சம் நல்ல டீம், நான் ஒன்றும் அப்படிலாம் நினச்சிக்காதுங்க. ஃபைன். எஸ். ஸோ அவங்களுக்கான கிஃப்ட்டை கொண்டு வாங்கப்பா. ஏங்க சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு காலை எழுந்ததுலேருந்து மதியத்துலேருந்து நைட் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருக்கேன். மறுபடியும் அவங்கள இப்போ தான் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். மறுபடியும் இங்கேயும் சர்ப்ரைஸ்னு கொண்டு வரீங்க. காலையில் எழுந்திரிச்சு அவார்டுக்கு வர இங்கேயும் கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ்ன்னு காமெடி பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருங்கன்னு சொன்னேனே. ஒரு கருணை அடிப்படையில் இவ்வளோ செட்டு போட்டிருக்கமே, லைட்டு போட்டிருக்கமே, இவ்வளோ பேர் வந்து கைத்தட்ட உட்காந்துருக்காங்களே. ஒன் மோர் சர்ப்ரைஸ் மட்டும் இப்போ அப்படியே கொடுத்துருங்க மேடம், நாங்கள் ஜிம்மில் அப்படியே கேப்சர் பண்ணி திரும்பி. இப்போ நீங்கள் திரும்பி இருக்கீங்க. ஓகே, ஆக்ஷன். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். பண்ணலப்பா. தேங்க்யூ ஸோ மச். எப்படி ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் மேம். நாங்கள் இதுக்காக அவங்க ஆல் த வே ஃப்ரம் லண்டன் அங்கேருந்து கிளம்பி. சீரியஸாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. முபஷிர் அண்ட் அஃப்ரின், தேங்க்யூ ஸோ மச் எனக்காக நீங்கள் வந்ததுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் தான் வரப்போகிறோன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஸ்டேஜில் பேசணும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன இருக்க கோவனா, நீ தான் வரப்போகிறேன்னா சொல்ல வேண்டியது தானே, நான் எழுதி கொடுத்துருப்பேன்ல. இப்போ என்னோட கொஸ்டின் அதுவாக தான் இருந்தது. நீங்கள் தான் வரப்போகிறீங்கன்னா என்ன நான் பேசணுன்னு கூட சொல்லி கொடுத்துறேன், அதை வந்து பேசிடுங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருப்பேன். பட் எனிவேஸ் ஓகே. இப்போ சர்ப்ரைஸ் வந்து டெஸ்ட் வந்து எனக்கு தான். பேசி முடிச்சுட்டு போன உடனே அதை ஏன் சொல்லலை, அன்னைக்கு ஒன்று வந்துட்டு சொன்னேன்ல, அதை ஏன் சொல்லலை. ஓ, அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி சொன்னேன்னு கேட்பேன். இல்லை, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேனிஃபெஸ்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த அவார்ட்லாம் இந்த ஸ்டேஜெல்லாம் அவங்க ஏற்கனவே நின்றுட்டாங்க. ஓகே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே அபரிமிதமானது. இப்போ ஸ்டேஜில் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். நான் நடிக்க போனதுக்கு அப்புறமா வந்து நான் ஆச்சரியப்படுறதுன்னா அந்த ஹார்ட் ஒர்க் நிற்கவே இல்லை. இந்த வாழை படத்தில் நடிக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய்ட்டு வந்து தினமும் ஃபோன் பண்ணுவாங்க எங்களுக்கு. ஃபோன் பண்ணி இன்றைக்கி பண்ணிட்டேன், சூப்பராக பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா 35 கிலோ தலைக்கு மேலே தூக்கிட்டேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணேன், 40 கிலோ இன்றைக்கி தூக்கிட்டேன் அப்படின்னா. இல்லை, நடிக்க போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன், நான் இந்த ஆக்ஷன் கற்றுக்கிட்டேன், இந்த ரியாக்ஷன் கற்றுக்கிட்டேன்னு தினமும் வெயிட்டு தூக்க தான் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த படத்தில் ஃபுல்லாக நடிக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம், வாழைத்தார் தூக்கு தானே போகிறேன், நீ நடிக்கவா போகிற. நிஜமா இவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி வீட்லேயும் சரி என்னை கலாய்ப்பாங்க. நீ வந்து ஆக்ட்ரஸ் நடிக்க போனேன்னு பொய் சொல்லாத, நீ மாரி செல்வராஜ் சார் வாழைத்தோப்பில் வந்து வேலைக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லி என்னை பங்கமாக எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனது சுசீந்திரன் சார் தோட்டத்தில் வேலைக்கு, அடுத்தது போனது மாரி செல்வராஜ் சார் தோட்டத்தில் வேலைக்கு, அடுத்ததா சார் வெங்கட் பிரபு சார் உங்கள் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருந்தாலும் ஸ்டேஜ்லேயே ஒரு ஆடிஷன் இப்போ பார்த்துட்டீங்க பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சார், டக்குன்னு உடனே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சூப்பர்ப்பா. நான் உண்மையிலே அஃப்ரீன் அண்ட் முபாஷிர் எனக்கும் சில இந்த ஸ்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் எங்கேயுமே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பற்றிலாம் பேசினது கிடையாது. ஸோ நான் வந்து நான் நியூஸ் ரீடராக இருக்கும்போது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக டிவி அந்த மாதிரிலாம் ஆசைப்படல. நம்ம வந்து ஃபிலிமில் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே இருக்கும்போது ஆசைப்பட்டேன். ஒருவேளை அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை சிரிச்சிருந்தாலோ இல்லை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாலோ நான் அப்படியே பேக் போயிருக்கலாம்.
பட் முபஷிர் வந்து என்னை டே 1லேருந்து என்கரேஜ் பண்ணி உங்களால் முடியும், கண்டிப்பாக நீ ஆயிடுவ அப்படி சொல்லி எவ்வளோ ஆடிஷன்ஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டி போய் வெயிட் பண்ணுவார் லிட்ரலா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி அவங்களோட ஆமாம், இவங்க 2 பேர்த்து ஸ்டோரியும் நான் வந்துட்டு ஐம் கார்டியாலஜிஸ்ட், 2 பேர் நாட்டில் என்ன பிஸியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன எமர்ஜென்சி இல்லைனாலும் ஒரு 5 மினிட்ஸில் திருப்பி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஷனை உடனே இவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். இல்லை இதெல்லாம் அப்புறம் மெடிக்கல் கேஸ் ஆகிடும். ரொம்ப கவனமா இருக்காங்க அஃப்ரீன். பட் ஒரு கார்டியாலஜிஸ்ட், அதனால தான் நீங்க ஹார்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு வைஃப் நினைக்கிறேன். அவங்க அஃப்ரீன், அவங்க வந்து ஒரு பாப்புலர் ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி என்னை என்கரேஜ் பண்ணாங்களோ அது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களோட வைஃபை என்னை அப்படியே என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். இதில் என்ன ஒரு காமெடியாக இருக்குன்னா, இவங்களுக்கு ஒரு கிட் இருக்குது, அவங்களுக்கு வந்து இவங்க குட்டி பாப்பாவான், நான் தான் இவங்களுக்கு பெரிய பொண்ணான். ஆனா பாருங்களேன், அவங்க எவ்வளவு எமோஷனலா சொல்றத இவங்க நான் போய் குட்டி பாப்பாவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஹர்ட் பண்றீங்க. இல்லை அப்படி சொல்லுவாங்க, அவ 1.5 years ஆகுது, நான் எவ்வளோ பெருசா இருக்கேன், நான் வந்து அவளுக்கு அக்காவான் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அந்த பெரிய பொண்ணுக்கு ஒரு கடமை செய்ய வந்திருக்காங்க. என்ன கடமை? நீங்க சொல்லவே இல்லையே. ஏதாவது கேட்க சொன்னாங்களா? நாங்க எதுவுமே சொல்ல மேடம், சத்தியமா. நாங்க ஏதாவது எங்களை ஏதாவது கேட்க சொன்னா நாங்க அசிங்கமா கேட்போம். அதனால வந்து நாங்க இவங்க ஒன்னு சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே அவாய்ட் பண்ணிடணும். நிறைய பேரோட ஹார்ட்ஸில் இருந்தனால தான் இவ்வளோ ஓட்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த ஓட்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் உங்கள் ஹார்ட்டில் ஒன்று இருக்குல்ல, அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்காக உங்களுக்கு இந்த ஹார்ட். இது எனக்கு பிடிச்சிருக்கேப்பா. ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஸ்டேஜில் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிற ஒன்று, திவ்யாவை எல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ரொம்ப ட்ரெண்டியான கிளாமரஸான பொண்ணு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொண்ணு. எப்பயுமே பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் இருந்தாங்கன்னா அங்கே போய் அவங்களுக்கு முடிவெட்டி அவங்கள வந்து அமைப்புகளுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு போய் அனுப்பிச்சி வைக்கிற வரைக்கும் அங்கே நின்று அதை பண்ணிட்டு வர ஒரு பொண்ணு. சும்மா ஸ்டேஜ்க்காக இதை நான் சொல்லலை, நிறைய பேருக்கு அதை பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கேன், நான் இப்போது வேலையாக இருக்கேன் அப்படின்னா. அதெல்லாம் பரவாயில்ல, குரோம்பேட்டை மெயின் ரோடு வா அப்படின்னா. குரோம்பேட்டை மெயின் ரோட்டில் போனோன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒருத்தர் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. இவர் பாருங்க இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. சரி உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னா, இல்லை நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அகலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வருவாங்க அப்படின்ட்டு. அவங்க வர வரைக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்க வந்து முடிவெட்டி குளிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பொண்ணு, வீட்டில் எந்நேரமும் வேலைன்னு இருக்க பொண்ணு. நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ், பெட்ஸ் அப்படி இருந்தால் கூட, ஏதாவது ஒரு குட்டி பூனை இல்லை வந்து பப்பி டாக்ஸ் அப்படி இருந்தாலும் வீடு கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களை மாதிரியே பெட்ஸையும் நல்லா பார்த்துக்கிற, ரோடோரத்தில் இருக்கிறவர்களையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மணமகனா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. எல்லா நல்ல குவாலிட்டிஸும் சொல்லியாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் நல்லபடியாக ஒரு லைஃப் அண்ட் லவபிள் லைஃப் அமையறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் நாங்களும் அட்வான்ஸா விஷ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நன்றி திவ்யா அவர்களுக்கும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும். எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை, எப்பயுமே நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து பயணத்தை தொடங்கி இந்த இடத்துல வந்து விருதோட நிற்கிறீங்க. பட் அந்த டே 1 இன்னைக்கு 1 day நாங்கள் பார்க்குறோம். பட் டே 1ல் நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை இங்கே பண்ண வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நியூஸ் ரீட் பண்ண சொல்ல போறீங்க. என்ன சொல்லும் போதே உளறல் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த தமிழோட. உங்களுக்கு அங்கே வந்து மானிட்டரில் அந்த ப்ராம்ப்ட் வரப்போகுது, அதை பார்த்து அதை அப்படியே நியூஸாக படிச்சிருங்க. அதில் தவறுகள் கண்டிப்பாக இருக்கும், நம்ம பயிலுக டைப் பண்ணது. ஸோ பார்த்து. வணக்கம், பிளாக் ஷீப் செய்திகளுக்காக நான் திவ்யா துரைசாமி. பிளாக் ஷீப் அவார்ட் நடத்துவதால் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மேட்சை சேப்பாக்கத்தில் நடத்தாமல் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் நடத்துவதற்கு ஐசிசிக்கு ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் பிளாக் ஷீப் குடும்பமும் நன்றி தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப், ரஷ்யாவில் புட்டின் ஆகியோர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு விருது வழங்க வேண்டும் எனவும் அடுத்த ஆண்டு விருது விழாவை தங்கள் நாடுகளில் நடத்த வேண்டும் எனவும் அன்பு கட்டளையிட்டுள்ளனர். சத்யம் தியேட்டருக்கு வெளியே 2030 இருந்து டைம் டிராவல் செய்து வந்துள்ளதாக ஒருவர் போலீசாரிடம் கூறியுள்ளதால் சந்தேகத்தின் பேரில் அவரிடம் சோதனை செய்ததில் அவர் உண்மையாகவே 2030 இருந்து வந்துள்ளதாகவும் அவர் கையில் திவ்யா துரைசாமி அவர்களின் 100வது திரைப்படத்தின் டிக்கெட் இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளனர். இப்படி தப்பாக எழுதி தருவதையும் சரியாக படிப்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? இருந்தும் அதனை சரியாக வாசிப்பதே ஒரு செய்தி வாசிப்பாளரின் திறமை. இதைவிட கடினமான காரியம் என்ன தெரியுமா? நியூஸ் ஆங்கராக இருந்து பின் சினிமாவில் குணச்சித்திர நடிகையாவதும் அதன் பின் கதாநாயகி ஆவதும் தான். அதைவிட கஷ்டம்
கதாநாயகியான பின் நடிப்பிற்கு விருது கிடைப்பது அதைவிட பெரிய கஷ்டம். அந்த அவார்ட் வாங்கும் வரை மேடையில் திரும்ப 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 நியூஸ் படிக்க சொல்லி பயமுறுத்துவது. தேங்க்யூ மேடம். ஆனா உங்களுக்கு நாங்க வந்து நிறைய ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம். ஒரு அவார்ட் ஷோல ஒரு மேட்ரிமோனி பார்க்க வச்சிட்டீங்க, நியூஸ் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து எங்களை பண்ண வச்சிருக்கீங்க, நீங்க பண்ணியும் காமிச்சிருக்கீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த அவார்ட் கொடுத்த பிளாக் ஷீப் அண்ட் வந்திருந்த உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம்.